உன்னை முன்னாலே பார்க்கும்போது இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த ரீல்ஸ் வீடியோ விஎன் ஆப்பில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். விஎன் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுற ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதில் 16:9 ரேஷியோவே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ எவ்வளோ டியூரேஷனுக்கு நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. ஸோ என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாங் ஆட் பண்ணி டிக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சாங்கில் வந்து பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க்கை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 3 லிரிக்ஸஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வர பீட் மார்க் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கலாம். ஸோ டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பேசிக் பிளர்னு கொடுத்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், டிக் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு சைடில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்க்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளாக்காக வேணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நார்மல் கலர்லேயே இருக்கட்டும்னா ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஃபுல் சேச்சுரேஷன் -100 கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு டேக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் வச்சுட்டு அந்த மெயினில் ஆட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோவை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸில் போயிட்டு ஃபோட்டோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பிளர்ரை வந்து இந்தளவு கம்மி பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ விட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோஸில் போய் ஃபஸ்ட்டு என்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துக்கோங்க. டன்னுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வச்சுட்டேன். ஸோ இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் போட்டுட்டு ஸோ இமேஜை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். திருப்பி அது பக்கத்துலேயே இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கரெக்டாக இங்கே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் தூரம் மட்டும் ஸோ அந்த இடத்துல லிரிக்ஸ் வரணும் ரிமைனிங் இருக்க இடத்துல. ஸோ இந்த தூரம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி மூவிங் உங்களுக்கு கிடச்சிடும். இதை அடுத்து என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸ்க்கும் வச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல இந்த கீ ஃப்ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை அடுத்தது ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்துச்சுல நான் வந்து அதை அப்படியே மாற்ற போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இமேஜ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு செகண்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இமேஜ் இந்த பக்கம் கொண்டு போயிடுவேன். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த கீ ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோ.
ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று இந்த சைட்லேருந்து போகிற மாதிரினா அடுத்தது வீடியோவுக்கு வந்து அந்த சைட்லேருந்து வர மாதிரி நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. ஹெட்டிங் கொடுத்துட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் போய்க்கோங்க. ஃபாண்ட் வந்து நல்லா ஒரு போல்ட் ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு சைஸை வந்து ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணிக்கிட்டேன். கம்மி பண்ணிவிட்டு திருப்பி இதில் வந்து பார்டர் வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு மோஷன் போங்க. மோஷனில் போயிட்டு லாஸ்ட்டாக கிரிட் இருக்கும். ஸோ இதில் வந்து 4th ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் பீட் மார்க்கராக வச்சுக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க்கராக வச்சிடணும். ஸோ இதுக்குள்ளேயே இன்னும் 2 லிரிக்ஸ் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு ஸோ நான் இது நார்மல் ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணாலுமே கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் எல்லோ கொடுத்துட்டு ஷேடோவில் போயிட்டு பிளாக் கலரை எனேபிள் பண்ணி டிக் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து இப்படி கீழே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இதையும் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது செகண்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ப்ளே பண்ணி பார்த்து இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு திருப்பி அதை மோஷன் போங்க. மோஷனில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி டிக்குன்னு கொடுத்துட்டு இதை அதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் பண்ணி திருப்பி 3rd லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா செகண்ட் லிரிக்ஸை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் லிரிக்ஸை வைக்கணும். ஃபஸ்ட் லிரிக்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்கணும். ஃபஸ்ட் பீட் மார்க்கரை 2வது 3வது ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு லிரிக்ஸ் முடிஞ்சோன்னு தான் அடுத்த லிரிக்ஸ் வர்றோம். ஸோ இப்போ இந்த 3rd லிரிக்ஸை என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு 3ர்டில் என்ன லிரிக்ஸ் வருமோ அதை டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அதை அப்படியே என்னென்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணி அடுத்து இந்த லிரிக்ஸில் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ செகண்ட் லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வச்சு இந்த பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ 3rd லிரிக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அது வரை வச்சுட்டு திருப்பி 3rd லிரிக்ஸை டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். 3rd லிரிக்ஸை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.